வேதாகமத்திற்கு முரண்படுபவர் எப்படி உண்மை தீர்க்கதரிசியாக இருக்க முடியும்? இயேசுவின் போதனைகளுக்கு நேர் எதிராக முகம்மது போதித்தார். மேலும் தன்னை பைபிளின் தேவன் தான் அனுப்பினார் என்றும் பொய் சொன்னார். உதாரணத்திற்கு, ஒருவனுக்கு ஒருத்திதான் மனைவியாக இருக்க வேண்டும் என்று இயேசு போதித்தார். ஆனால் முகம்மதுவோ முஸ்லிம்களுக்கு 4 திருமணங்களைச் செய்ய அனுமதி அளித்தார். இவர் எப்படி இயேசுவின் வழியில் வந்த தீர்க்கதரிசியாக இருக்க முடியும்? இயேசுவின் போதனையோடு முகம்மதுவின் போதனைகளை ஒப்பிடும்போது கிறிஸ்தவர்களுக்கு முகம்மது ஒரு கள்ளத் தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார். எனவே அவரையும் இஸ்லாமையும் குர்ஆனையும் கிறிஸ்தவர்கள் புறக்கணிக்கிறார்கள். 1 குர்ஆன் 4:3. அனாதை பெண்களை திருமணம் செய்து அவர்களிடம் நீங்கள் நியாயமாக நடக்க முடியாது என்று பயந்தீர்களானால் உங்களுக்கு பிடித்தமான பெண்களை மணந்து கொள்ளுங்கள், 2-2ஆகவோ 3-3ஆகவோ 4-4ஆகவோ. ஆனால் நீங்கள் இவர்களிடையே நியாயமாக நடக்க முடியாது என்று பயந்தால் ஒரு பெண்ணையே மணந்து கொள்ளுங்கள், அல்லது உங்கள் வலக்கரங்களுக்கு சொந்தமான ஓர் அடிமை பெண்ணை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுங்கள். இதுவே நீங்கள் அநியாயம் செய்யாமலிருப்பதற்கு சுலபமான முறையாகும்.